இப்போது நீங்கள் அழைத்தால் பேச நாங்கள் தயார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், நீங்கள் அழைத்தால் பேச நாங்கள் தயார் என்று எஸ்பி வேலுமணி தெரிவித்திருக்கிறார். இபிஎஸ் தரப்பில் ஏதேனும் இது குறித்து வினா ஆற்றியிருக்காங்களா? ராஜலட்சுமி, எஸ்பி வேலுமணி தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கடுமையான விமர்சனங்களை எடப்பாடி பழனிசாமி மீது வைத்திருந்தார்கள். தேர்தலுக்கு தேர்தல் நீக்குவதுதான் அவருடைய முதன்மை பணியாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை எல்லாம் முன்வைத்திருந்தார்கள். இதற்கு பதிலளிக்கும் விதமாக நேற்றைய தினத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். நான் கிட்டத்தட்ட 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சென்றேன், பிரச்சாரம் செய்தேன். இந்த இயக்கத்தை வலுவாக இருக்கும் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறோம், 47 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம் என்றெல்லாம் அவர் அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். சில சுயநலத்திற்காக, அமைச்சர் பதவிக்காக, வாரிய தலைவர் பதவிக்காக ஆசைப்பட்டு அதிமுகவை பிளவுபடுத்த நினைக்கிறார்கள் என்று அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் எஸ்பி வேலுமணி அதற்கு பதிலளிக்கும் விதமாக தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் உண்மை நிலையை இந்த நேரத்தில் உணராமல் இப்படி ஒரு அறிக்கை விட்டிருப்பது என்பது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. எடப்பாடியார் அவர்களின் பிரச்சார உழைப்பை எந்த இடத்தில் யாரும் மறுத்து பேசவில்லை. ஆனால் கூட்டணி குறித்தும் தேர்தல் செயல்பாடுகள் குறித்தும் யாரையும் கேட்டறியாமல் மிகுந்த தன்னிச்சையாக செயல்பட்டீர்கள். தங்களின் வார்த்தைகளை தம்பிகளாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டோம். ஆனால் தோல்வி வந்த பிறகு ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பவர் இறங்கி வந்து எல்லோரிடமும் பேச முன்வந்திருக்க வேண்டும். அதை விடுத்து எப்போதும் போல நான் மட்டும் எல்லாம் என்ற நிலையில் மட்டுமே நீங்கள் பேசிக் கொண்டிருப்பதை உணர்வுள்ள எந்த கழக தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதை மட்டும் கழக பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் தொண்டர்களாகிய நாங்கள் எல்லாம் எங்கள் கருத்தாக சொல்லி வருகிறோம். மக்கள் அளித்துள்ள தீர்ப்பை மதித்து நாங்கள் செயல்படுகிறோம். மக்கள் ஆதரவு பெற்ற தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவு அளிப்பது என்ற அரசியல் அறத்தோடு கழகத்தின் ஆதரவை பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்கியுள்ளமை தவிர யாரையும் அவமரியாதை செய்யும் எண்ணமோ கழகத்தை பிரிக்கும் எண்ணமோ எங்கள் யாருக்கும் இல்லை. இப்போதும் நீங்கள் அழைத்தால் பேச நாங்கள் தயார். தோல்விக்கான காரணங்களை எல்லோரும் சேர்ந்து ஆராய்வோம். கழகத்தின் எதிர்கால பாதையை அனைவரும் ஒன்றிணைந்து தீர்மானிப்போம். எந்த தியாகமும் செய்ய தயாராக உள்ளேன் என்று அறிக்கையில் கூறியுள்ளீர்கள். தங்களிடம் நாங்கள் கேட்பது ஒன்றுதான், போங்க போங்க என்று எப்போதும் போல விரட்டி அடிக்காமல் வாங்க வாங்க என்று ஒரு முறையாவது அழைத்து பாருங்கள். எல்லாமே மாறும், கட்சி நல்லா இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இப்போது நீங்கள் அழைத்தால் பேச நாங்கள் தயார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், நீங்கள் அழைத்தால் பேச நாங்கள் தயார் என்று எஸ்பி வேலுமணி தெரிவித்திருக்கிறார். இபிஎஸ் தரப்பில் ஏதேனும் இது குறித்து வினா ஆற்றியிருக்காங்களா? ராஜலட்சுமி, எஸ்பி வேலுமணி தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கடுமையான விமர்சனங்களை எடப்பாடி பழனிசாமி மீது வைத்திருந்தார்கள். தேர்தலுக்கு தேர்தல் நீக்குவதுதான் அவருடைய முதன்மை பணியாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை எல்லாம் முன்வைத்திருந்தார்கள். இதற்கு பதிலளிக்கும் விதமாக நேற்றைய தினத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். நான் கிட்டத்தட்ட 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சென்றேன், பிரச்சாரம் செய்தேன். இந்த இயக்கத்தை வலுவாக இருக்கும் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறோம், 47 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம் என்றெல்லாம் அவர் அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். சில சுயநலத்திற்காக, அமைச்சர் பதவிக்காக, வாரிய தலைவர் பதவிக்காக ஆசைப்பட்டு அதிமுகவை பிளவுபடுத்த நினைக்கிறார்கள் என்று அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் எஸ்பி வேலுமணி அதற்கு பதிலளிக்கும் விதமாக தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் உண்மை நிலையை இந்த நேரத்தில் உணராமல் இப்படி ஒரு அறிக்கை விட்டிருப்பது என்பது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. எடப்பாடியார் அவர்களின் பிரச்சார உழைப்பை எந்த இடத்தில் யாரும் மறுத்து பேசவில்லை. ஆனால் கூட்டணி குறித்தும் தேர்தல் செயல்பாடுகள் குறித்தும் யாரையும் கேட்டறியாமல் மிகுந்த தன்னிச்சையாக செயல்பட்டீர்கள். தங்களின் வார்த்தைகளை தம்பிகளாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டோம். ஆனால் தோல்வி வந்த பிறகு ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பவர் இறங்கி வந்து எல்லோரிடமும் பேச முன்வந்திருக்க வேண்டும். அதை விடுத்து எப்போதும் போல நான் மட்டும் எல்லாம் என்ற நிலையில் மட்டுமே நீங்கள் பேசிக் கொண்டிருப்பதை உணர்வுள்ள எந்த கழக தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதை மட்டும் கழக பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் தொண்டர்களாகிய நாங்கள் எல்லாம் எங்கள் கருத்தாக சொல்லி வருகிறோம். மக்கள் அளித்துள்ள தீர்ப்பை மதித்து நாங்கள் செயல்படுகிறோம். மக்கள் ஆதரவு பெற்ற தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவு அளிப்பது என்ற அரசியல் அறத்தோடு கழகத்தின் ஆதரவை பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்கியுள்ளமை தவிர யாரையும் அவமரியாதை செய்யும் எண்ணமோ கழகத்தை பிரிக்கும் எண்ணமோ எங்கள் யாருக்கும் இல்லை. இப்போதும் நீங்கள் அழைத்தால் பேச நாங்கள் தயார். தோல்விக்கான காரணங்களை எல்லோரும் சேர்ந்து ஆராய்வோம். கழகத்தின் எதிர்கால பாதையை அனைவரும் ஒன்றிணைந்து தீர்மானிப்போம். எந்த தியாகமும் செய்ய தயாராக உள்ளேன் என்று அறிக்கையில் கூறியுள்ளீர்கள். தங்களிடம் நாங்கள் கேட்பது ஒன்றுதான், போங்க போங்க என்று எப்போதும் போல விரட்டி அடிக்காமல்
வாங்க வாங்க என்று ஒரு முறையாவது அழைத்து பாருங்கள், எல்லாமே மாறும், கட்சி நல்லா இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.